World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக நம்முடைய துணை செயலாளர் தனபாக்கிய மேடம் அவர்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்க போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையில் நம்ம இலவச வகுப்பு கொடுத்துட்ருக்கோம். இதில் தலைவர் சொல்லிட்டாரு, ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள், மந்திரம் அப்படிங்கிற விஷயம் சொல்லுங்கள். இப்போ தலையாய பிரச்சனையாக நிறைய பேர்த்துக்கு என்ன இருக்கோ அதுக்கான விஷயம் ஒரு மந்திர உச்சாடனம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னார். அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறது ஆஸ் யூஸ்வல் நீங்கள் எல்லாருமே என்னோடய ஃபாலோயர்ஸ்னால் இந்த நம்பர்ஸ் தெரியும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி முக்கியமான விஷயம் பஞ்சபூத தத்துவ அடிப்படையில் ஒரு விஷயமும், நம்ம உடலில் அந்த பஞ்சபூத சக்தியை எப்படி ஆகர்ஷணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பஞ்சபூத தத்துவத்தில் இந்த ஒரு தத்துவம் இயற்கையாகவே நமக்கு நல்லா அமைஞ்சால் நமக்கு என்னென்ன பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். இன்னொன்று, இப்போ நாங்கள் எல்லாருமே பண்ணிகிட்ருக்கோம், உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பிரபஞ்ச குழு அறக்கட்டளை மூலமாகவும் சஷ்டிக் அகாடமி மூலமாகவும் பல்வேறு விதமான பரிகாரங்கள் செய்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே காசி ஜாதக பரிகாரம் பண்ணிகிட்ருக்கோம். மாந்தி தோஷம் அப்படிங்கிறது, பித்ருதோஷம், பித்ருதோஷம், மண் தோஷம் அப்படிங்கிற விஷயம் பண்ணிகிட்ருக்கோம். பூமி தோஷம், சல்லிய தோஷம், இப்போ நட்சத்திர பரிகாரங்கள், கண்டாந்த தோஷம், பரிவர்த்தனை பரிகாரம், வக்ரகிரக பரிகாரம் அப்படிங்கிற மாதிரி இதில் நான் சில விஷயங்களுக்கு ஆகர்ஷண பூஜைகள் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். நம்மளோட பீடத்தில் சஷ்டிக் பீடம் மூலமாக நம்ம குருஜி வளர்ச்சி மூலமாகவும் நான் தம்பி நந்தகுமாரும் சாரும் சேர்ந்து நிறையா பூஜை முறைகள் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். சங்கல்ப பூஜைகள் பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு எளிதில் எல்லா விஷயத்துலேயுமே எளிதில் ஒவ்வொரு மனிதன் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் கஷ்டம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். சீக்கிரமாக சொல்லக்கூடியது கஷ்டம் அப்படிங்கிறது, பிரச்சனைங்கிறது. இப்போ இந்த கஷ்டம் பிரச்சனையை போக்கக்கூடியவரது எல்லாத்துக்குமே என்ன தெரியும், நான் பைரவர் உபாசனை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ பைரவர் 64 வடிவங்களில் இருக்கக்கூடியவர். அதில் முக்கியமாக 8 வடிவங்களை பிரதானமாக எடுத்து நம்ம பூஜை முறைகள் பண்ணுறோம். ஜாதக ரீதியாக கஷ்டம் அப்படிங்கிற விஷயம், நஷ்டம், கஷ்டம், பிரச்சனை, துயரம் அப்படிங்கிற பாவம் அப்படிங்கிறது 8ஆம் பாவமாக குறிப்பிடுறோம் இல்லையா. நோய், வம்பு, வழக்குகள் அப்படிங்கிறத 6ஆம் பாவத்தை குறிப்பிடுவோம். ஒரு ஜாதகர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, ஒரு பாவம் இயங்கும்போது திரிகோண பாவங்கள் இயங்கும், அதே மாதிரி கேந்திரங்கள் இயங்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போது இந்த 8ஆம் இடம் இயங்கும்போது என்ன பண்ணும், இந்த 8னா 4, 8, 12 பாவம் இயங்கும். 4ங்கிறது வீடு, மண், மனை, வாகனம். 8ங்கிறது நம்மளுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, துயரம் அப்படிங்கிற விஷயம். 12ங்கிறது வெளியூர், வெளிநாட்டு பிரயாணம், நம்மளுக்கு வரக்கூடிய நீண்ட கால சொத்துக்கள் அப்படிங்களா, தூக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிறையா பேர் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. எதிர்பாராத சில பிரச்சனைகள், மன வருத்தங்கள் வரும். எதிர்பாராத விபத்துகள், இவங்களாம் சொன்னாங்க விபத்து ஏற்பட்டுச்சு, அப்புறம் எனக்கு வீடு, மண், மனை அமையலை, சொத்து சுகம் இருந்து சுகமான தூக்கம் இல்லை, அம்மாவோட பாசம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு தான் இன்றைக்கி ஒரு மந்திர உச்சாடனம் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பூமி தோஷம், சல்லிய தோஷம், மண் தோஷம், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு என்ன தான் போய் பரிகாரம் பண்ணலாலுமே நீங்கள் இயற்கையில் உங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மந்திர உச்சாடனம் தான் அது. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாகவும் உங்களுக்கு கிரக தோஷத்தில் செவ்வாய் கிரக தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு மந்திரம் அப்படிங்கிறது தான் நம்ம இது பைரவர் இதில் செவ்வாய். ஏன் இன்றைக்கி செவ்வாய் எடுத்தேன்னா, நான் ஏற்கனவே டிஎன்ஏ பேசிட்டு வந்தேன். என்னோடய ராகு நின்ற நட்சத்திரம் பூரம், டிஎன்ஏ செவ்வாய் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்றைக்கி பூச நட்சத்திரம் ஓடிட்டுருக்கு. பூச நட்சத்திரோட எனர்ஜி ராகுன்றனால ஃபஸ்ட்டு ராகுல ஆரம்பிக்குமோ அப்படிங்கும்போது தான் இந்த சண்ட பைரவர் உபாசனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ராகு செவ்வாய் காம்பினேஷன். அப்போ யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் ராகு செவ்வாய் தோஷங்கள் உங்களுக்கு மிகவும் கடுமையாக இருக்குது, இல்லை எதிரிகள் பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு கடன் தொல்லைகள் இருக்குது, பணம் வருது நிற்க மாட்டேங்குது, யாராவது ஒருத்தர் உங்களை பயமுறுத்திட்டே இருக்காங்க, இல்லை நீண்ட கால நோய்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயம், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறது, 2, 5, 8, 11ன்னு சொல்லக்கூடிய பணபரஸ்தான இயக்கம், இதுக்கு எல்லாமே சொல்லக்கூடிய பைரவ மந்திரம் தான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த சண்ட பைரவ மூல மந்திரம் அப்படிங்கிற விஷயம். இதில் பாருங்கள், இதில் சொல்லக்கூடியது ஃபஸ்ட்டு நான் ஏஞ்சல் நம்பர்ஸ்லேருந்து வந்துடுறேன். நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் ஏஞ்சல் நம்பர்ஸில் எல்லாத்துக்குமே தெரியும்.
111, 222, 333, 555, 777 பொதுவாகவே ட்ரிபிள் டிஜிட்டில் சொல்லக்கூடிய ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து நம்ம எழுதுனாவோ பார்த்தாவோ ஒரு பிரபஞ்ச சக்தி நமக்கு வரும்போ. இதில் லாஸ்ட் மந்த் கூட கொடுத்த பண இருப்புக்கான விஷயம் அப்படிங்கிறது. இந்த மந்த்து நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தாலும் புகழ் இல்லைன்னு கஷ்டப்படுவார். ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு மேலதிகாரியிடம் நமக்கு ஒரு பாராட்டு இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஒரு கணவன் மனைவியிடம் பாராட்டு வாங்க முடியல, ஒரு மனைவி கணவனிடம் பாராட்டு வாங்க முடியல, ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டாக வர முடியல. இப்படிங்கிற எல்லா விஷயத்துக்குமே உட்படுத்தப்பட்ட நம்பர் தான் இந்த புகழ் கொடுத்தக்கூடிய இந்த நம்பர். அதாவது 82772337. இந்த நம்பரை வந்து தினமும் 54 முறை நீங்கள் வந்து பிங்க் கலர் பேனாவில் எழுதிட்டு வாங்க. இல்லை சொல்லலாம், உங்களுக்கு என்ன விஷயம் நல்லா நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையே மனசில் எண்ணி சொல்லலாம். அடுத்தது நல்ல ஆரோக்கியம். ஒரு மனிதன் என்ன சொத்து பத்துகளோடு இருந்தாலும் என்ன பதவியில் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியம் இல்லைன்னா அவரால் எங்கேயும் நிலைநாட்ட முடியாது, ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக பண்ண முடியாது. அப்போது நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழணும், அப்படி தானே சொல்லுவோம். 16 செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு வாழ்த்துனா கூட நீண்ட ஆரோக்கியத்துடன் வாழ்கன்னு சொல்லி முடிப்பாங்க இல்லையா? அப்போது நீண்ட ஆரோக்கியம் வேணும், நல்ல ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அதுக்கு எழுதக்கூடிய நம்பர் வந்து 80845700 80845700. இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் நம்ம ஆரோக்கியமாக வாழ்க்கை. இது யாராவது நோயாளிகள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க நோயாளியாக இருந்தாங்கன்னா கூட, அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு தீராத வியாதி இருக்குன்னா கூட, ஃப்ளவர் மெடிசன்ஸ் மலர் மருந்துகள் உங்களுக்கு தெரியலையா, ரெட் செஸ்ட்நட் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் மெடிசனை எடுத்து ஒரு டம்ளரில் ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டு இந்த நம்பரை நீங்கள் வந்து உங்களால் எவ்வளோ டைம்ஸ் முடியுமோ அவ்வளோ டைம்ஸ் சொல்லி அந்த தண்ணியை நீங்கள் குடித்தாலும் சரி, அந்த நோயாளிக்கு கொடுத்தாலும் சரி, சீக்கிரம் குணமடைவார். விரைவில் வந்து அவங்க ஆரோக்கியமாக நல்லபடியாக வருவாங்க, நாமளும் ஆரோக்கியமாக இருப்போம். இது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அடுத்தது எதிர்காலம். எதிர்காலத்தில் பார்த்தோன்னா பயம் இருக்கும். நீங்கள் கேட்டிங்க இல்லையா, உங்கள் பொண்ணுக்கு வந்து என்ன ஃப்யூச்சரில் என்ன செலக்ட் பண்ணுறதுன்னு தெரியல, எக்ஸாம்ஸில் வந்து இதாகுது, ஃப்யூச்சரை பற்றி ஒரு பயம் இருக்கும். இந்த எதிர்கால பயம் நீங்கி நல்ல எதிர்காலம் நம்மை நோக்கி வர்றதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய நம்பர் தான் 813791. இந்த நம்பரை எழுதலாம். இந்த நம்பரை எழுதிட்டு மஸ்டர்டு அப்படின்னு ஒரு ஃப்ளவர் மெடிசன் இருக்கும், இதில் வந்து 5 ட்ராப்ஸ் டெய்லி தண்ணியில் எடுத்து கலந்து இந்த நம்பரை எழுதி அந்த ஃப்ளவர் மெடிசனோடு சேர்த்து அவங்க குடிச்சிட்டு, இல்லை நீங்கள் ப்ரேயர் பண்ணுறதா இருந்தால் இதே ரெட் செஸ்நட்டும் மஸ்டர்டும் தான் அவங்கள நினச்சி ப்ரேயர் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமைய வாய்ப்புண்டு. ரெட் செஸ்நட்டு நம்ம பயன்படுத்தினா நம்ம மஸ்டர்டு இதுக்கு வந்து மஸ்டர்டு 5 ட்ராப்ஸ், எல்லாமே மினிமம் 5 ட்ராப்ஸ். டம்ளர் வந்து ஆமாம் ஒரு 1/2 டம்ளர் இல்லை 1 டம்ளர் எடுத்துக்கலாம். 50 mlக்கு மேலே எவ்வளோ வேணும் எடுத்துக்கலாம். அடுத்தது நிலையான நீண்டகால வருமானம். நமக்கு ஒரு ஆஃபீஸ் போயிருப்போம், ஒரு சம்பளம் வரும், இல்லை ஏதோ ஒன்று நமக்கு ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது நிரந்தரமாக நம்ம பர்ஃபெக்டான நமக்கு லாஸ்ட் டைம் வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? ஒரு வருமானம் இல்லை வேலைக்கே வேலை கிடைக்கல, நமக்கு ஒரு வருமானம் வேணும், நம்மளோட தேவைகள் பூர்த்தி ஆகணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்பர் எழுதுகிறோம். 921314 இந்த நம்பரை இடது மணிக்கட்டில் எழுதிட்டு வரணும். தினமும் காலையில் எழுத சொன்னேன், இடது மணிக்கட்டில் இந்த இடத்துல எழுதிட்டு வாங்க. அது போக நீங்கள் நோட்லேயும் எழுதலாம். இந்த நம்பர் எழுதிட்டு இதை வந்து சாண்டிங்கும் நீங்கள் எப்போ வேணாலும் சாண்டிங் பண்ணிகிட்டே வரலாம். இந்த நம்பரை வந்து சாண்டிங் பண்ணிக்கலாம். இந்த நம்பரை எழுதிட்டு வரும்போது உங்களுக்கு வருமானத்துக்கான வாய்ப்புகள் வரும். எதிர்பார்த்த பணம் கிடைக்க ஆஸ் யூஸ்வல் தான் 5207418997. இது எப்போவுமே ஏஞ்சல் நம்பரில் இது ஃபிக்ஸ்டு நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அடுத்தது முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்லக்கூடியது, இன்றைக்கி சிறு குழந்தைகள் முதல் சொல்லக்கூடியது, எதுக்கு எடுத்தாலும் டிப்ரெஷனாக இருக்கேன், நான் ஒரே பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு டென்ஷனாக இருக்குது. இந்த வார்த்தையை உபயோகிக்காத மனிதர்களே இல்லை, குழந்தை முதல் பெரியவர் வரை. இந்த டிப்ரெஷன் குறைய ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க,
நீங்கள் நல்லா சுகாசனத்தில் அமர்ந்துக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு இந்த நம்பரை அந்த தண்ணியில் வந்து உங்களோட மனம், உங்களுடைய கண் பார்வையை அதில் செலுத்தி, உங்கள் மனசு அதில் செலுத்தி, இந்த நம்பர் 2963586 இந்த நம்பரை வந்து அந்த உங்கள் கண்ணோட அந்த கண் ஒளி அந்த தண்ணியில் விடணும். அப்போ அதை நோக்கியே நீங்கள் இது பண்ணும்போது, எனக்கு டிப்ரெஷன் குறையணும், நான் ஆரோக்கியமாக இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு நல்லா பணம் வரணும்னு நினச்சிட்டு பண்ணணும். எதுக்காக டிப்ரெஷன் ஆனீங்களோ அந்த விஷயத்தை நினச்சிடக்கூடாது. இதை பண்ணும்போது கண்டிப்பாக டிப்ரெஷன்லேருந்து விலகும். தூக்கம் வரலன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க பொண்ணுக்கு, இதை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள், நல்லா தூங்குவாங்க. இதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸில் இது நம்ம ஆரோக்கியத்துக்கானதும் நம்மளுடைய வாழ்வின் வளத்துக்காகவும் கொடுக்கப்பட்டது. அடுத்தது முக்கியமான விஷயம், என்ன தான் நீங்கள் பரிகாரம் பண்ணினாலும், எந்த விதமான கோவில்கள் சென்று என்ன பண்ணினாலும், நம்மளுடைய மனித உடலில் பஞ்சபூதங்கள் சரியாக இருந்தால் மட்டும்தான் சரியாகும். ஆகாயத்தில் அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ளது. ஆகாயத்தில் எப்படி பஞ்சபூதங்களை நம்ம சொல்கிறோமோ, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் மாதிரி நம்ம உடம்புல பஞ்சபூதங்கள் அடங்கியிருக்கு. அப்போது இந்த பஞ்சபூதத்தில் எந்த பூதம் சமநிலை இல்லைனாலும் எப்படியாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். நிலம்னு சொல்லக்கூடிய பூதம் மண் சார்ந்த விஷயம், அந்த நிலம் அப்படிங்கிற விஷயம் சரி வரலன்னா நமக்கு பல பிரச்சனைகள் வரும். மன நிம்மதி போகும். அதில் தான் டிப்ரெஷன்ற வார்த்தை, டென்ஷன்ற வார்த்தை வரும். வீட்டில் பிரச்சனை வரும். எந்த வேலையில் கவனம் இல்லாமல் இருப்போம். உடல் ஆரோக்கியம் கெடும். மன நிம்மதி, தூக்கமின்மை, நமக்கு பண ஈர்ப்பு சக்தி இருக்காது. எந்த ஒரு விஷயத்துலேயும் ஒரு நாட்டம் இருக்காது. நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக சமைச்சு வச்சுருப்பீங்க, அவ்வளோ டேஸ்டி ஃபுட்டாக இருக்கும், ஆனால் சாப்பிடும்போது டேஸ்ட்டே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இது. அப்போ இந்த நிலத்தத்துவம் வந்து உடலில் சரியாகிறதுக்காக நம்ம ஒரு முத்திரை செய்யணும். அப்போ நிலத்தத்துவம் அடங்கின விஷயம் எங்கன்னா, நம்ம சக்ராஸ் இருக்குது, 7 சக்ராஸ் இருக்குது இல்லையா, 7 ஆதாரங்கள் உடலில் இருக்கும்போது அந்த ரூட் சக்ரா அப்படிங்கிற விஷயந்தான் நிலத்தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது. தமிழில் வந்து மூலாதாரம்னு சொல்லுவோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னை, சகசரதாரம், இப்படி சொல்லி 7 ஆதாரங்கள் நம்ம உடம்புல. இந்த மூலாதாரம் வந்து சரியாக இருந்தாவே உடல் சமநிலை ஆயிரும். நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நமக்கு பிரபஞ்சம் அருளும். அப்போ இந்த மூலாதாரத்தை இயக்கக்கூடிய விஷயம் வந்து பிருத்திவி முத்திரை. எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. பிருத்திவி முத்திரைங்கிறது வந்து நம்மளுடைய மோதிர விரலுடைய நுனியும் கட்டை விரலுடைய நுனியும் வைத்து மேல் நோக்கி இருக்கணும். விரல்கள் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இதுதான் பிருத்திவி முத்திரை. இப்படி வச்சிடக்கூடாது. பாபா முத்திரை மாதிரி நான் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி எல்லாம் இப்படி வச்சு தான் அமரணும். சுகாசனத்தில், சுகாசனம் என்பது சமணங்கால் போட்டு ஃப்ரீயாக உட்காரணும். எந்த விதத்தில் உடம்ப தளர்வாக வச்சுக்கிட்டு 5 to 10 minutes டெய்லி பிருத்திவி முத்திரை வச்சுட்டு, இந்த லம் அப்படிங்கிற மந்திரம் வந்து பண ஈர்ப்பு மந்திரம், பொருளாதாரம், பிரபஞ்ச சக்தி, தன ஆகர்ஷணம், அனைத்து வித பாசிட்டிவான விஷயத்துக்கும் இந்த லம்முன்ற மந்திரம் உபயோகப்படுத்தலாம். அப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த முத்திரையை வச்சு லம்முன்ற மந்திரத்தை சொல்லி உங்களை ஆசுவாசப்படுத்தி மன டிப்ரெஷன் எல்லாம் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் செஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய அனைத்து ஏஞ்சல் நம்பர்ஸும் எழுதுங்க. கண்டிப்பாக எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் பண்ணலாம். உழைச்சாதான் பணம் வரும், எழுதிட்டா பணம் வருமானு கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம வந்து எந்த முத்திரை செய்தாலும் 10 நிமிஷம் போதுமா, மேக்ஸிமம் 10 minutes. அந்த 10 minutes பழக பழக உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளுணர்வு சக்தி அதிகமாகிடும். அந்த லம்ன்ற மந்திரம் ஸ்பீடாக சொல்லக்கூடாது. அந்த லம் அப்படின்னு சொல்கிறத வந்து உணர்வு பூர்வமாக நீங்கள் உணரணும். சரிங்களா? ரூட் சக்கரா வந்து சரியாக இருந்தாவே லைஃப்பில் நல்லா சக்ஸஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயம். எங்கேயும் ஸ்டாண்டர்டாக இருக்கலாம். வீடு, மண், மனை, வாகனம் அமையலை, எனக்கு சொத்து சண்டை, பங்காளி சண்டை இருக்குது, சகோதரர் ஒற்றுமை இல்லைன்றவங்க கண்டிப்பாக இந்த மண் பூதம் ஆக்டிவேஷன் பண்ணணும், இந்த சக்கரா ஆக்டிவேஷன் பண்ணணும். அதே மாதிரி சொன்ன மாதிரி சண்ட பைரவ மூல மந்திரம் இது எப்பெல்லாம் உச்சாரிக்கலாம்னா, தினமும் ராகு காலத்தில் கடைசி 12 நிமிடங்களில் வீட்டிலேயே தீபம் ஏற்றி செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து மிளகு அல்லது கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்து இந்த சண்ட பைரவர் மந்திரம் ஓம் க்ரீம் சண்ட பைரவ சர்வ சத்ரு நாசாய சாபய ஸ்தாபய உச்சாடாய ஹும்பட் ஸ்வாகா அப்படிங்கிறத வந்து 21 முறை சொன்னீங்கன்னா போதும். உங்களால் முடிஞ்சளவு சொல்லலாம். நான் 21 முறை கண்டிப்பாக மிளகு சாதம், கல்கண்டு சாதம் நைவேத்தியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வரளி பூவால் அர்ச்சனை, பைரவர் படம் இல்லைனாலும் பரவாயில்ல, 2 அகல் தீபங்கள் ஏற்றி, மண் அகல் தீபம் தான் ஏற்றணும். முடிஞ்சளவு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க.
அப்படி இல்லை நெய் விளக்கு ஏற்றலாம், நான்வெஜ் சாப்பிட்லன்னா நெய் விளக்கு ஏற்றிக்கலாம். நீங்கள் அந்த நேரத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லெண்ணெய் ஏற்றி இந்த மந்திரத்தை உச்சாடனம் பண்ணும்போது சர்வ சத்ருக்களும் நாசமாவாங்க. நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து வளங்களும் கிடைக்கும். ஜாதக ரீதியான கோளாறுகள், 8ஆம் பாவ இயக்கம், எதிரி தொல்லை அப்படிங்கிற விஷயம் சரியாகும். அதே மாதிரி செவ்வாறாகு தோஷம் நிவர்த்தி ஆகும். வீடு மனைகள் அமையறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். பொருளாதாரம் கிடைக்கும். இது எல்லாமே உபயோகப்படுத்தி எல்லாரும் எல்லா வளமும் பெறுங்க. எனக்கு இந்த வாய்ப்பளித்த எமது ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளை நிர்வாகிகளுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நிர்வாகிகளுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நம்முடைய பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் திருமதி தனபாக்கிய மேடம் அவர்கள் ஏஞ்சல் நம்பர்ஸ் மற்றும் சில மந்திர உச்சாடங்களை பற்றி மிக சிறப்பான தகவலை கொடுத்தாங்க. அறக்கட்டளையின் சார்பாக அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.